உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு, இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா, 7/6/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. வாழ்வு தரும் உணவான இயேசுவை அன்றாடம் நற்கருணை திருப்பந்தியில் ஆன்ம உணவாக உண்ணும் நாம் பேறு பெற்றவர்களாய் இருக்கின்றோம். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாம் இறை நம்பிக்கையுடன் இயேசுவின் உடலை உண்ணும்போது அவர் நமது உடலின் பாகமாக மாறுகின்றார். கருணை நிறைந்த கடவுள், கண்ணால் காண முடியாத அவர் இயேசு வழியாக நம்முடன் நெருக்கமாகின்றார் என்கிறார் திருத்தந்தை 4ஆம் பெனடிக்ட். இயேசு மானிடரின் நல்வாழ்விற்காக தம் உடலையும் இரத்தத்தையும் தம் உயிரையும் பலியாக தந்தார். என் உடலை உண்போர் நிலைவாழ்வை பரிசாக பெறுவர் என்கிறார் இயேசு. நற்கருணை இயேசுவின் அன்பின் வெளிப்பாடு. நற்கருணையே கிறிஸ்துவின் உயிரளிக்கும் உடனிருப்பு. கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமான நற்கருணையை உண்ணும் நாம் அனைவரும் அன்பை, மன்னிப்பை, ஒற்றுமையை, நம்பிக்கையை, சகோதரத்தை, இறை உணர்வை வெளிப்படுத்தி வாழும்போது கடவுள் நம்மில் நம் நடுவில் வாழ்வார், விண்ணக வாழ்வையும் பரிசாக தருவார். முதல் வாசகம். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 2 முதல் 3, மேலும் 14b முதல் 16a முடிய. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு பாலை நிலத்தில் வழிநடத்திய கடவுள் அவர்களின் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவாய் பசியாற்றினார். தம் சொல்லால் பாறையில் இருந்து நீரை வரவழைத்து அவர்கள் தாகத்தை போக்கினார். பாம்புகள், தேள்கள் நிறைந்த பாலை நிலத்தில் பாதுகாப்பாய் வழிநடத்தினார். இத்தகைய அன்பு நிறை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள் என்று மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகின்றார் என்று கூறும் இணைச்சட்ட நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருப்பலியில் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாம் இயேசுவின் உடலை அப்ப வடிவில் உண்கிறோம். அவ்வாறே இயேசுவின் இரத்தத்தையும் பானமாக கொள்கின்றோம். நாம் பலராயினும் நம் அனைவருக்கும் இயேசுவே ஆன்ம உணவாகின்றார். ஒன்றுபட்டு அன்பில் வாழ அழைப்பு விடுக்கும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் திருப்பலி வழியாக இறை மக்களுக்கு வழங்கும் அவர்களை அருள்நிலையில் காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடர்களிடம் மொழிந்த அன்பு இறைவா, எம்மிடையே வாழும் ஏழைகள், முதியோர், நோயாளிகள், கைவிடப்பட்டோர், தேவையில் இருப்போருக்கு இன்முகத்துடன் எங்களால் இயன்ற உதவிகள் செய்து அவர்கள் மனமகிழ்வு பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், இளையோர்கள் அனைவரையும்
உமது ஆசிரால் நிரப்பியருளும். இன்றைய கால சூழல் எம் பிள்ளைகளை பாதிக்கா வண்ணம் இறை ஞானமும் நல்லறிவும் கொண்டு வாழ்வில் சிறப்பு பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். ஒருவர் மற்றவரால் அன்பு செய்யப்பட வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் நல்ல கிறிஸ்தவர்களாய் ஒன்றுபட்டு பகிர்ந்து வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறத்தின் காவலராம் அன்பு இறைவா, எம் நாட்டின் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தன் வீடு தன் மக்கள் என்ற சுயநலம் தவிர்த்து ஏழை எளியவர் வாழ்வு சிறக்க நல் வழிகாட்டிகளாய் மக்கள் வாழ்வை சிறப்படைய செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.